வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. இந்தியா தன்னோட பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்களோட பட்டியலை இன்னும் பெருசாக்கியிருக்கு. ஆமாங்க, இது ஒரு பெரிய மைல்கல்லுனே சொல்லலாம். அத பத்தி தான் இப்போ விரிவா பார்க்க போறோம். 13 இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கடந்த 2 வருஷத்துல மட்டும் இந்தியால இருக்கிற 13 புது ஈரநிலங்களுக்கு ஒரு முக்கியமான சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த அங்கீகாரம் வெறும் பேருக்கு மட்டும்தானா, இல்ல இதனால உண்மையாவே நம்ம நாட்டு சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? வாங்க இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ராம்சர் தலம் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ராம்சர் தலம்ங்கிறது சர்வதேச அளவுல ரொம்ப முக்கியமான ஒரு ஈரநிலம். ஒரு இடத்த ராம்சர் தலமா அறிவிச்சிட்டாங்கன்னா, அந்த நாட்டு அரசாங்கம் அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கும் அங்க இருக்கிற உயிரினங்களை காப்பாத்துறதுக்கும் முழு பொறுப்பு ஏத்துக்குதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஈரநிலங்களுக்கு கிடைக்கிற ஒரு உலகளாவிய கௌரவம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ராம்சர் தலம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த புதுசா சேர்ந்த 13 இடங்கள் எது எது இந்தியால எங்கெல்லாம் இருக்கு? வாங்க அந்த அதிகாரப்பூர்வ பட்டியலை பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கற இந்த அட்டவணையில அந்த 13 இடங்களோட பேரு, அது எந்த மாநிலத்துல இருக்கு, எந்த வருஷம் அங்கீகாரம் கிடைச்சதுன்னு எல்லா விவரமும் இருக்கு. பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் பல மாநிலங்கள் இதுல இடம் பிடிச்சிருக்கு. சரி, இந்த லிஸ்ட்டை மொத்தமா பார்க்கறத விட வாங்க ஒரு சின்ன டூர் போலாம். ஒவ்வொரு மாநிலமா போய் அங்க என்னென்ன புது ஈரநிலங்கள் இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். இன்னும் நல்லா புரியும். நம்ம டூரோட முதல் ஸ்டாப் ராஜஸ்தான். இந்த லிஸ்ட்ல ராஜஸ்தானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. பலோடியில இருக்கிற கிச்சான், உதய்பூர்ல இருக்கிற மெனார், அப்புறம் சிலிசர் ஏரின்னு மொத்தம் 3 புது இடங்கள் இங்க இருந்து ராம்சர் பட்டியல்ல சேர்ந்திருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து நம்ம பயணம் இப்போ கிழக்கு நோக்கி போகுது. அடுத்த ஸ்டாப் பீகார். ராஜஸ்தான் மாதிரியே பீகாரும் ஒரு வலுவான பங்களிப்பை கொடுத்திருக்கு. கோகுல் ஜலாஷை, உதய்பூர் ஜீல், அப்புறம் கோகாபீல் ஏரி, இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 இடங்களுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம் நேரா தெற்கு பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல 2 முக்கியமான பறவைகள் சரணாலயங்கள் இந்த ராம்சர் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. ஒன்னு சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், இன்னொன்னு தீர்த்தங்கால் பறவைகள் சரணாலயம். இப்போ இந்த புதுசா சேர்ந்த இடங்களோட கணக்க பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ராஜஸ்தான், பீகார் இந்த 2 மாநிலத்தில இருந்தும் தலா 3 இடங்கள். அடுத்து தமிழ்நாட்டில இருந்து 2 இடங்கள். இவங்க தான் இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த 3 மாநிலங்கள் மட்டும் இல்ல, மீதி 5 இடங்களும் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. இத பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு அகில இந்திய அளவிலான முயற்சி தான். எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல கெச்சோ பால்ரி, ஜார்க்கண்ட்ல உத்வா ஏரி, சத்தீஸ்கர்ல கோப்ரா ஜலாஷை, உத்தரப்பிரதேசத்துல பாட்னா பறவைகள் சரணாலயம், அப்புறம் குஜராத்ல சாரிதாந்த். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு தளம்னு மொத்தம் 13ஐயும் கவர் பண்ணிட்டோம். சரி, இப்போ புதுசா சேர்ந்த இடங்கள் எது எங்க இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ முக்கியம்? இதனால என்ன ஆக போகுது? முதலாவதா, இந்த நடவடிக்கை உலகத்துக்கே ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. அது என்னன்னா, இந்தியா தன்னோட சுற்றுச்சூழலையும் ஈரநிலங்களையும் பாதுகாக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ராம்சர் அங்கீகாரம் கிடைக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. ஒன்னு, அங்க இருக்கிற பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க முடியும். 2வது, உள்ளூர் அளவுல நடக்கிற பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். 3வது, இந்த இடங்களோட சர்வதேச முக்கியத்துவத்தை இது உறுதிப்படுத்துது. மொத்தத்துல சொல்லணும்னா, நம்ம இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். பாதுகாக்கப்பட்ட ஈரநிலங்களோட எண்ணிக்கை இந்தியால அதிகரிச்சுட்டே போறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு பக்கம் நமக்கு வளர்ச்சி தேவைப்படுது, இன்னொரு பக்கம் இயற்கையும் பாதுகாக்கணும். இந்த 2க்கும் நடுவுல சரியான சமநிலையை நாம எப்படி கொண்டு வரப்போறோம்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.